யாரும் கேள்வி கேட்க மாட்டான்ற எண்ணமா? நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்ற எண்ணமா? ஒருபோதும் தூய்மை பணியாளர் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் உழைப்போர் உரிமை இயக்கம் தப்புன்னா தப்புன்னு சொல்லும். அது கடந்த ஆட்சி சரி, முந்த ஆட்சி சரி, இந்த ஆட்சி சரி. நீங்கள் இந்த மக்களுக்கு அப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? திருப்பி எடுத்துன்னு அடமானக்கு எனக்கு தெரிஞ்சு சினிமா எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகர்களும் சந்திச்சார் நினைக்கிறேன். விஷால் ஆரம்பித்து பிரபு ஆரம்பி அப்புறம் போகிறவங்க எல்லாருமே சந்திக்கிறேன். சுந்தர் சி ஃபேமிலியாக இருக்கட்டும், சிம்ரன் இருக்கட்டும், சமந்தா இருக்கட்டும், குஷ்பு இருக்கட்டும், ஷாமா இருக்கட்டும், பல பேர் இன்னைக்கு சினிமாவில் நடித்து ப்ரொடியூசராக இருந்தால் ஆர்ஜே பாலாஜி உட்பட எல்லாம் சந்திக்கிறாங்க. விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல் எல்லாம் மழையில நனைஞ்சி வீணா போச்சு. கவனிச்சிங்களா? மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி எப்போது என்று அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளிக்கவில்லை. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க. ஏதாவது பேசுங்கடா. சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் ஆகியோர் அதற்குரிய பதிலை தரவில்லை. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு பதிலாக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனாவும் அமைச்சர் ராஜ்மோகனும் பதில் அளித்திருக்கிறார்கள். நீ இல்லப்பா, நீ உட்காரு. ஏய், பக்கத்துல இருக்கிறிய உன்னதான் ஏந்திரி. ஏய், உன்னதான் ஏந்திர மாட்டியா நீ? சார் என்ன மீ அம்மிட்டு வணக்கம். பொலிட்டிக்கல் லீடர் திருச்சி சேனல் பார்வையாளர்களுக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, விஜய் மக்களை சந்திக்காமல் நடிகைகளை மட்டும் சந்திக்கிறார் அப்படின்னு மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மதிப்பிற்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு வார்த்தை விட்டாரு. சட்டமன்ற எதிரொலிப்பு செஞ்சிச்சு 2 வருஷமா. இப்போ நாங்க அப்புறம் தான் வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது தெரியாம சொல்லிட்டேங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நான் ரெஸ்ட் ரூம் வந்துட்டேன், அதனால கவனிக்கல, நான் கேட்டுதான் என்னன்னு கேட்டு சொல்றேன், எனக்கு இன்னும் அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மழுங்கும் விதமாக பத்திரிகையாளர்களிடம் பதில் கூறியிருக்கார். ஒரு அமைச்சர், தமிழக அரசினுடைய ஒரு அமைச்சர், மக்கள் வாக்களித்து உங்களை சட்டமன்றத்துக்கு அமர வைத்திருக்கிறார்கள். நீங்க ஒரு குறையை சொல்றீங்க. அப்போது உங்களிடம் பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வியை மீண்டும் வைப்பார்கள் என்று கூட ஒரு பொருட்படுத்தாமல், அலட்சியத்துடன் அதை என்னவென்று கண்டுகொள்ளாமல் நீங்க பத்திரிகையாளர்கள் சந்தித்து, எனக்கு தெரியாது, நான் ரெஸ்ட் ரூம் வந்துட்டேன், நான் என்னன்னு கேட்டுட்டு நான் சொல்றேன், அதை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பொருட்பட்ட வார்த்தையாக தெரிகிறது. ஓகே, எனவே ஒரு டைலாக் ஒன்று கேட்டேன். வகுப்பறை இல்லாத கழிப்பறை இருக்கலாம், கழிப்பறை இல்லாத வகுப்பறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இத்தனை வருடமாக திராவிட கட்சிகள் பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை கட்டவில்லையா, இல்ல கழிப்பறை ஒழுங்குபடுத்தவில்லையா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. ஓகே, எனவே கழிப்பறை முக்கியமான ஒன்று, அதை நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் பள்ளி கல்வித்துறையில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. கட்டிடங்கள் பிரச்சனை, நீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் தேர்தல் பிரச்சாரங்கள் நீங்கள் கூறியது உங்களுக்கே தெரிந்தது ஒன்று. அப்பொழுது உண்மை நிலை என்ன? மாணவர்களுக்கு அடுத்த கட்டமாக மாணவர்கள் சாதிக்க என்ன திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று அதையெல்லாம் குறிப்பிடுவதை விட்டுவிட்டு ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பத்திரிகையாளரிடம் அதை பெரிதாக பேசுவது உண்மையிலேயே வெட்கப்படக்கூடிய ஒரு செய்தி. மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று தாவேகாவில் அமைச்சர்களாக நீங்க மக்களுக்கு செயல்பட நீங்க வந்திருக்கீங்க. அப்பொழுது மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை பேசுங்கள். கழிப்பறை ஒரு சாதாரண பேசிக்கான ஒரு விஷயம் தான். அதை நீங்க 40 நாள் அதை சேர்த்து முடிச்சிட முடியும். அதை பத்திரிகையாளர்களிடம் வீடியோவாக பேசி நான் பெருசா சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு கழிப்பறை அப்படி கிடையாது. நீங்க இதை சொன்னீங்கன்னா இதுக்கும் ஒரு உதாரணம் நீங்க சொல்றீங்க. அப்ப கழிப்பறை பெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு ஒரு விஷயத்த போப்பீங்க. அப்படின்னா இல்லைங்க. இதே தமிழக அரசு பெண்களுக்கு நாப்கின்ஸ் பெண்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து செய்து கொண்டேதான் இருக்குது தமிழக அரசு. கட்சியை தனியாக விட்டுவிடுங்கள். ஆனால் தமிழக அரசு மக்களுக்கு தேவையான அனைத்துமே தமிழக அரசின் துறை ஒவ்வொன்றும் பார்த்து செய்து கொண்டேதான் இருக்குது. அந்தந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு என்ன தேவையோ பள்ளிக்கல்வித்துறையில் சீரியத அரசாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம தமிழக அரசு. இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நம்ம மாணவர்களை கொண்டு செல்ல வேண்டும். தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து அதை பற்றி பேசினால் மாணவர்களிடையே ஒரு உற்சாகம் தோன்றும். நீங்க கழிப்பறை அந்த கையெழுத்து போட்ட இந்த கையெழுத்து போட்டோம்னா உண்மையிலேயே வேடிக்கையான ஒரு விஷயமாக தெரிகிறது. இது போன்ற ஒரு வார்த்தை ஜானகம்.
ஓகே, பிரைவேட் ஸ்கூல் வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படிங்கறத உண்மையிலேயே நம்ம வரவேற்கிறோம். அதாவது ஒரு 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 5000 மாணவர்களுக்கு கட்டண சலுகை கொடுத்தால் அது ஒரு வீட்டு செலவு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னதான் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதுதான். அதே மாதிரி ஒரு சேஞ்சஸ் குடுக்கும். நீங்க இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு சேஞ்சஸ் குடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது தான். எதற்காக எங்களுக்கு ஒரு டவுட். எதற்காக ஒரு ஒரு அதாவது தனியார் பள்ளிகளின் தரத்திற்கு நம்ம அரசு பள்ளிகளை கொண்டு வர இன்னமும் தாவேக அரசும் அதை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசுறது குறைவாக தான் இருந்தது. எதற்காக இதை வந்து ஏதாவது ஒரு ஒரு மாவட்டத்துல ஒரு 10 பள்ளிகள், அதாவது தேர்ந்தெடுத்த பள்ளிகளை வந்து மாவட்டத்துல ஒரு 10 முதல் 20 பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகளுக்கு நிகராக, அதாவது நிகருங்கிற வார்த்தை தனியார் பள்ளிகளை விட தரத்தில் முதலிடமாக ஏன் வந்து மாவட்டத்துல ஒரு 20 பள்ளிகளை கொண்டு வர நோக்கமே இல்லாம இருக்கு. இந்த நோக்கமே வந்து மாற்றம்னா அதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. சரி, ஓகே, கல்வியில இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக இந்த மாதிரி என்ன திராவிட ஆட்சி வந்து அரசு வந்து என்ன செய்யறதோ அதை நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அப்டேட் கூட பண்ணல. அததான் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தாண்டி நீங்க ஒன்னும் பெருசா இன்னும் எதுவுமே வந்து சொல்லல. அப்படிப்பட்ட திட்டங்களையும் இன்னும் வந்து வெளிப்படைத்தன்மையாக நீங்க இன்னும் சொல்லல. இருக்கா இல்லையா அப்படிங்கிற எதுவுமே வந்து தெரியல. அதுதான் வந்து மக்களிடையே ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஆனால் தாவேக அரசு உண்மையில் ஒரு நல்ல நோக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக இதுவும் சாத்தியமாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த காணொலியில் இந்த பதிவை வந்து நாங்கள் விடுறோம். ஓகே, அதைத் தொடர்ந்து நீட் தேர்வில் பலியாகும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. நோய் தொற்று காலங்களில் இப்படித்தான் விழிப்புணர்வு சரி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி உங்கள் வாயாலே ஒப்புக்கொள்கிறீர்கள். மதிப்பிற்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து நீங்களே வந்து ஒப்புக்கொள்றீங்க. தமிழகத்துல இது எல்லாமே சரி செய்து ஒவ்வொன்றும் விழிப்புணர்வோடு தான் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. அந்த விழிப்புணர்வை தயவு செய்து நீங்க காப்பாற்றினாலே மாணவர்கள் பலியாகும் எண்ணிக்கை வந்து குறையும். நீங்க வந்து கண்டிப்பா நீட் தேர்வு ஒழிக்க போறது கிடையாது. இருந்தாலும் இப்ப நீங்க சொன்னதுதான் உண்மை. இதற்கு முந்தைய அரசாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் சரி, யாரும் வந்து நீட் தேர்வை நுழைக்கல. ஆனாலும் அந்த விழிப்புணர்வு தமிழக அரசு தவறாமல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் முதன்மை மாநிலமாக தெரிந்து கொண்டிருப்பது தமிழ்நாடு அரசு. அதே போலவே நேரலை பற்றிய பத்திரிகையாளர் கேள்விக்கு சிரித்துக் கொண்டே நீங்க பதில் சொன்னீங்க. அதையும் மக்கள் கடந்து போவார்கள். அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரம் என்ன பேசுறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேற்றைய தினம் மழை பெய்து விவசாயிகள் அவர்கள் கொள்முதல் செய்த நெல்லுகள் முளைத்து பணிகள் வந்து பயிர்களாக முளைத்து மாறி கொண்டிருக்கிறது. அதை நீங்க நேரில் போய் பார்த்தீர்களா? அதை என்ன பண்ணாவது ஒரு அரசு செய்தி வந்து வந்துச்சா? அதை பற்றி மூடி கேட் போட்டீங்க. அப்படி ஆதவர்ஜுனா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை எதற்காக செந்தில் பாலாஜிக்கு 2 துறையை கொடுத்தீர்கள்? அதில் முக்கியமா இபி டிபார்ட்மெண்ட் எதற்காக கொடுத்தீர்கள்? அப்போ நீங்க கொள்ளையடிக்க வேண்டும் என்றுதானே அவரை நியமித்தீர்கள் அப்படின்னு சொல்லி மதிப்பிற்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சொல்றாரு. ஏதேதோ பேசி மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களையே வந்து வங்கிகளுக்கும் திரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். அவர்கள் வந்து 2 துறையை பார்த்தாலும் அவர்கள் ஆட்சியில் கண்ட மின்வெட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஆனா நீங்க இருக்கும் போது எதற்காக மின்வெட்டு வருகிறது? ஆட்சி வருவதற்கு முன்பு இந்த மின்வெட்டு கிடையாது. அதே போன்று 50% வேலையாட்கள் மட்டும்தான் பணியை அமர்த்தப்பட்டிருக்கு. பணியாளர்கள் இல்லாதனால் மின்வெட்டு என்பது மிகப்பெரிய ஒரு பொய்யான ஒரு தகவலை நீங்கள் வந்து மக்களிடையே கொடுக்கிறீர்கள். ஒன்னே ஒண்ணு சொல்றீங்க. எவ்வளவு வந்து அதாவது மழையினாலையும் வெள்ளத்தினாலும் அதே போன்று இந்த கொரோனா காலகட்டத்திலும் இந்த கொரோனா காலகட்டத்துல மழையினால எவ்வளவு வந்து பாதிப்புகள் மரங்கள் பெரிய பெரிய மின் கம்பங்கள் இருந்து உடனடியாக இமீடியட்டா சரி செய்து கொண்டிருக்கும் மாநகராட்சி. எவ்வளவு மாநகராட்சி திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மறந்து விட்டு மக்களை ஏமாற்றத்திற்காக 50% பணியாளர்கள் மட்டும்தான் ஈபில இருக்காங்க, அதனாலதான் வந்து மின்வெட்டு வருது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பொய்யான தகவல். அப்ப இதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தைய இருந்த அரசு அந்த 50% பணியாளர்களை வைத்துதானே இவ்வளவு ஒரு மின்வெட்டே இல்லாத மாநிலத்தை கொடுத்து கொண்டிருந்தது. ஏன் நீங்க வந்ததுக்கு அந்த மின்வெட்டு வருகிறது? இதை தயவு செய்து இதை சரி செய்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீதியில் இறங்கி போராடுறாங்க. யோசிச்சுப்பாங்களேன், தூய்மை பணியாளர் அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் வந்து முந்தைய இருந்த ஆட்சிக்கும் அதே போன்ற போராட்டம் இருந்தது. அதற்கு முந்தைய இருந்த ஆட்சியிலையும் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தரம் படுத்த வேண்டும் என்று எண்ணற்ற போராட்டங்கள் வந்து
நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ரொம்ப அதாவது நம்ம தமிழகத்திற்கு தூய்மை பணியாளர்களோட பணி வந்து மிக 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 முக்கியமான ஒன்று. அவர்களை பாதுகாப்பது நமது கடமையும் கூட, தமிழக அரசின் கடமையும் கூட. அப்படி அவர்கள் அதாவது விடிய காலையிலே எழுந்திருச்சு மாநகராட்சியையும், நகராட்சியையும், ஊராட்சியையும், பஞ்சாயத்தையும் தூய்மைப்படுத்தி மக்களை ஒரு நோயில்லாத ஒரு நகரமாக மாற்றும் பணியில் தீவிரமாக இருப்பது முன்கள பணியாளர்களாக இருப்பது தூய்மை பணியாளர்கள். அந்த தூய்மை பணியாளர்களை பாதுகாப்பது நமது கடமை. அந்த கடமையை தயவு செய்து தமிழக அரசு செய்வது, அதாவது இதெல்லாம் வந்து காலம் நேரம் பார்க்க தேவையில்லை. இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டத்தை இமீடியட்டா அவங்களுக்கு செயல்படுத்தி அவர்களை அதே போன்று தனியார் கையில் வந்து தூய்மை பணியாளர்களை வழங்கினால் அவர்களுக்கு இன்னும் மோசமான சூழ்நிலை உருவாகும். ஏனென்றால் அவர்களுக்கு இப்பவே வந்து சம்பளத்தில் வந்து பிடித்துக் கொண்டு சம்பளம் தரப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே வருகிறது. அதே போன்று பாலியல் தொழில் நடக்கிறது. இது போன்ற எண்ணற்ற தகவல்கள், புகார்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தூய்மை பணியாளர்கள் வந்து கழிப்பறை வசதி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வைக்கிறாங்க. ஒரு கழிப்பறை அந்த இப்ப ராஜ்மோகன் சார் சொல்றாரு இல்லையா, கழிப்பறை இல்லாத வகுப்பறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அதே போன்றுதான். அதாவது தூய்மை பணியாளர்கள், பெண்கள் இங்க வந்து அது போன்ற ஒரு செய்திகளை, அது போன்ற ஒரு அடிப்படை வசதிகளை தயவு செய்து அவர்களுக்கு செய்து கொடுக்கவும். அப்படி செய்தால் தான் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவர்கள் திறம்பட அவர்கள் நமது நகரத்தை தூய்மைப்படுத்தி அவர்களும் தூய்மையாக இருந்து அவர்கள் வாழ்க்கையிலும் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறது, அவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது. அவர்கள் குடும்பத்தை பாதுகாப்பது நம்ம தமிழக அரசின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும்.